நடிகர் விஜயகாந்த் பத்தி அதிகம் வெளிவராத ஒரு சில உண்மைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினிகாந்த் இருக்கலாம். ஆனா கிராமப்புறங்கள்ல இப்பயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு தான் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ரஜினிகாந்துக்கு ஒரு எஸ்பி முத்துராமன் எப்படியோ அந்த மாதிரி தான் விஜயகாந்துக்கு ஒரு எஸ் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்துல ஒரு சில டப்பா படங்கள் நடிச்சிட்டு இருந்த விஜயகாந்துக்கு சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்ற ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்தாரு எஸ் சந்திரசேகர். அதை தொடர்ந்து எஸ் சந்திரசோட இயக்கத்துல மட்டும் கிட்டத்தட்ட 17 படங்கள் நடிச்சு கொடுத்திருக்காரு விஜயகாந்த். பாவண்ணன், ஆர் வி உதயகுமார் மாதிரியான பல புதுமுக இயக்குநர்களை திரைக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு விஜயகாந்த். விஜயகாந்த் நினைச்சு பெருமைப்பட்டுக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர் தமிழை தவிர வேற எந்த மொழி படங்கள்லயும் நடிச்சதே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறமா புரட்சி கலைஞன் அப்படின்ற பெயர் வாங்கினாரு விஜயகாந்த். அப்படிப்பட்ட விஜயகாந்தோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில அவர் கேப்டனா ப்ரமோஷன் ஆனாரு. அதுல இருந்து தான் எல்லாருமே விஜயகாந்த கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. 1999 இருந்து 2004 வரைக்கும் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தாரு. அப்போ எல்லா நடிகர்களையும் ஒன்று சேர்த்து சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அப்போது கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்தது இவரோட நிர்வாக திறமைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம்னே சொல்லலாம். தலைமை பொறுப்பு அப்படின்றது வெறும் நிர்வாக திறமை மட்டும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சிட்டு இருந்த விஜயகாந்த் ஒரு தர்ம பிரபுவாகவும் இருந்திருக்காரு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல விஜயகாந்தோட வீட்டுல கிட்டத்தட்ட 100 பேராவது சாப்பிடுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் அவரோட ஆபீஸ்லயும் அதே அளவுக்கு சாப்பாடு நடக்குமா. அவரோட எல்லா தம்பி தங்கச்சிக்கும் கல்யாணம் முடிச்சு அவரோட கடமையை முடிக்கும் போது விஜயகாந்துக்கு 37 வயசு ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அக்காவோட வற்புறுத்தலின் பேர்ல தான் பிரேமலதா விஜயகாந்த கல்யாணம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நம்புறேன். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க.